ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு மாக் டாக் வித் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம இன்னி டேட்டோட, அதாவது 14ஆம் தேதி மார்ச் இந்த டேட்டோட இம்பார்ட்டண்டான 10 வேர்ட்ஸ் எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்து எடிட்டோரியல்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ரெண்டு ஆர்டிக்கல் இருந்துமே வேர்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒரு 10 இம்பார்ட்டண்டான வேர்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே, வாங்க செஷனுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து நம்ம ரீசனிங் உண்டான ஒரு ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் மாதிரி எல்லா டாபிக் பேசிக்ஸ், அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இந்த பிகினராக இருந்துட்டு நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ ரீசனிங் உண்டான எல்லா டாபிக்ஸுமே நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ வீடியோஸ்ன்றது நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். லைக் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபவுண்டேஷனல் ரீசனிங் கோர்ஸ் ஃபார் ஆல் பேங்க் எக்ஸாமினேஷன், A to Z எல்லா டாப்பிக்கும் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேலிஸ்ட், அதாவது இப்போ நம்ம இந்து எடிட்டோரியல் கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம்ல, ஸோ இதோட பிளேலிஸ்ட் வந்து நம்மளோட யூடியூப் சேனல்லே இருக்குது. ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா டெய்லி நம்ம கொடுக்குற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தென் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இப்போதைக்கு இந்த 2 பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ கம்மிங் டேஸில் கண்டிப்பாக கான்ஸு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எல்லாத்துக்கு உண்டான பேசிக்ஸ் வீடியோ, மெயின்ஸ் வீடியோ, அதுமாரி டாபிக், அதாவது கொஷின்ஸ் வந்து என்னென்ன வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் எல்லா வீடியோஸுமே பிளேலிஸ்ட் தனித்தனியாக கிரியேட் ஆகும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இன்னைய செஷனோட வேர்டுக்கு போயிடலாம். ஸோ வேர்டு என்னது அப்படின்னா ஸ்டாண்ட்ஸ் அப்படின்றது தான் வேர்டு. ஸோ இது வந்து எதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா நவுன் கீழே வரும். ஸோ இதோட அர்த்தம் என்ன? ஆட்டிடியூட். ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னா ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த இமேஜை பார்த்தா தெரியும். இதில் வந்து ஒரு சந்தானம் அவருமோ இந்த ஆக்டரும் அவங்களோட இடத்துல, அதாவது அவங்களோட ஆட்டிடியூடுக்கு அடுத்து அந்த இடத்துல அந்த நைட் ஃபுல்லாக நிற்பாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து ஒரு ஆட்டிடியூட்னோம். ஸோ அதுதான் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இதுக்கப்புறம் இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வார்த்தை இதுக்கப்புறம் மறக்காது. ஓகேவா? ஸோ ஸ்டாண்ட்ஸ் அப்படின்றது ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை ஸ்லிப் ஆஃப் அப்படின்றது. ஸோ இந்த வார்த்தைக்கு எக்ஸாக்டான ஒரு ஜிஃப் மிமி இதுதான். ஸோ எக்ஸாக்டான ஒரு ஜிஃப் மிமி இதுதான். ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டு லீவ் அ பிளேஸ் ஆர் மீட்டிங் வித்வுட் பீயிங் நோட்டீஸ். ஒரு இடத்த விட்டு நம்ம நழுவி போறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை தான் நம்ம வந்து ஸ்லிப் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 100% ஆப்டான ஒரு ஜிஃப் மிமி இது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம யாருக்கும் தெரியாமல், யாருக்கும் நம்மளை நோட்டீஸ் பண்ணாமல் அந்த இடத்துல இருந்து நம்ம கண்டுக்கிறது தான் ஸ்லிப் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அடுத்த வார்த்தை லிஞ்ச் பின் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா நவுன் கீழே வரும். ஸோ எசென்ஷியல் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ லிஞ்ச் பின் அப்படின்னா எசென்ஷியல் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இந்த இமேஜ் நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பேங்க் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? நம்ம எல்லாருமே பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ஸோ ஏதோ ஒரு எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருப்போம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் கஷ்டமா இருக்கும். எது? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல். ஸோ ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட இம்பார்ட்டன்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம எப்படி எடுத்து வைக்க போகிறோம்? ஸோ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டுமே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்புமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். நம்மளால சக்ஸஸையும் ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த இடத்துல வந்து லிஞ்ச் பின் அப்படின்றத நான் நோட்டீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கிளியராக இருக்கும் நம்புறேன். ஸோ லிஞ்ச் பின் அப்படின்றது பார்ட் ஆஃப் ஸ்பீச் நவுன், அதோட சினானிம் எசென்ஷியல், ஆன்டனிம் வந்து அன்இம்பார்ட்டன்ட், தமிழ் மீனிங் வந்து முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட் வார்த்தை டஸ்ட் ஆஃப் அப்படின்றாங்க. ஸோ டஸ்ட் ஆஃப் இது வந்து ஒரு ஃப்ரேஸில் வரும். ஸோ ரீஸ்டோர் டு யூஸ் அப்படின்றது நீங்கள் தனியாக படித்தாலும் தெரியும். ஸோ டஸ்ட் ஆஃப் அப்படின்றது ஒரு விஷயத்து மேலே ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் மேலே உங்களுக்கு வந்து தூசி படிஞ்சிருக்கு அப்படின்னா, ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணி திருப்பி ரீயூஸ் பண்ணுறது தான். லைக் இப்போ வந்து ஏதோ ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் வந்து தூசி படிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த தூசியை வந்து நம்ம தட்டி நம்ம திருப்பி அதை ரீயூஸ் பண்ணுறது தான் டஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃப்ரேசல் வெப் கீழே வரும். ஸோ அடுத்த வார்த்தை வந்து வே லேட் அப்படின்றாங்க. இது வந்து வேர்பில் வரும். வே லேட் அப்படின்றது வேர்பில் வரும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது வந்து இன்டர்செப்ட், ஒரு விஷயத்தை வந்து தடுக்கிறது தான். ஓகேவா? தடுக்கிறது தான். இந்த இடத்துல வழி அமைக்கப்பட்டன்னு இருக்கு. ஸோ இன்டர்செப்ட் அப்படின்றது தடுக்கிறத வந்து நம்ம வந்து வே லேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல குறுக்க கௌஷிக் வந்தா அப்படின்னு ஒரு டைலாக் வரும். ஸோ இவர் வந்து தடுக்கிறார். ஸோ அதை தான் நம்ம வந்து இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்குரிய நம்மளோட எடிட்டோரியல் வேர்டு வந்து வே லேட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை வந்து அவர்ஷன் அப்படின்றது டிஸ்லைக். ஒரு விஷயத்தை வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்றது வந்து டிஸ்லைக் பண்றது வந்து அவர்ஷன் அப்படின்வாங்க. ஸோ இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன் அண்ட் இதோட ஆன்டனிம் வந்து லைக். ஸோ டிஸ்லைக்கு லைக் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்குது எல்லாமே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்யூரி அப்படின்றது. ஸோ அக்யூரி அப்படின்றது எப்படி சொல்கிறது? இப்போ வந்து மந்திரக்காரங்களாம் இருக்காங்களே, உனக்கு வந்து ஃபியூச்சரில் இப்படி நடக்கும், உனக்கு நல்லது நடக்கும், நீ வந்து இது பண்ணும் அது பண்ணும். ஸோ அதை பற்றி பேசுறது தான் அக்யூரி. ஓகே, அதை பற்றி பேசுறது தான் அக்யூரி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து சகுனம் அப்படின்ட்டு தமிழில் இருக்குது. ஸோ சகுனம் அப்படின்றது ஓகே, தமிழில் அந்த மாதிரி மீனிங் வருது. பட் அகோரின்றது எக்ஸாக்ட் மீனிங் வந்து ஃபியூச்சரில் எல்லாம் நடக்கும் அப்படின்றத ஒரு குத்துமதிப்பாக நம்ம சொல்கிறது தான் அகோரி அப்படின்றாங்க. ஸோ ஆன்டனிம் வந்து அக்யூரேசி. ஓகேவா?
நெக்ஸ்ட் வார்த்தை வந்து அசென்ச்சுவேட்டட் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா வேர்ப்ல வருது. ஹைலைட் பண்ணி காட்டுறது தான் அசென்ச்சுவேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயம் இருக்கு. இந்த இமேஜை பாருங்களேன். இந்த இமேஜில் இந்த நாலேஜ் அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் அசென்ச்சுவேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அசென்ச்சுவேட்டட் அப்படின்றது வேர்ப்ல வரும். சினானிம் வந்து ஹைலைட், ஆன்டனிம் வந்து மாஸ்க். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை வந்து அண்டர் பின்னிங் அப்படின்றது ஃபவுண்டேஷன். அதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போடுறோம்ல, ஸோ அதை தான் அண்டர் பின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அண்டர் பின்னிங் அப்படின்றது ஒன்றில் ஃபவுண்டேஷன். ஓகேவா? அண்டர் பின்னிங்கிறது ஃபவுண்டேஷன். அதை தான் நம்ம வந்து அண்டர் பின்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இது எது கீழே வரும் அப்படின்னா நவுனில் வரும். ஓகேவா? ஸோ கிளியராக இருப்பீங்க நம்புறேன். அடுத்தது வந்து இம்பீட் அப்படின்றது தடை, ஹிண்டர். ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம தடையாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரயில்வே கேட்டுக்கு இந்த இடத்துல ரயில் வருது அப்படின்னா இந்த இந்த இடம் வந்து தடையாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து இதனால ரயிலுக்கு எதுவும் ஒன்றும் கிடையாது. பட் இந்த இடத்துல வந்து இதுதான் தடை. இந்த இடத்துல தடை, ஹிண்டர். ஸோ இந்த இடத்துல இது வந்து இம்பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்பீட் அப்படின்றது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து வேர்ப், அதோட சினானிம் வந்து ஹிண்டர், அதோட ஆன்டனிம் வந்து பெர்மிட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், 10 வார்த்தை நீங்கள் முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஒரு 3 மீமியை நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ ஒரு ஃபன் ஃபீல்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. இதை மாதிரி நம்ம தொடர்ச்சியாக கண்டினியூஸாக இந்த மாதிரி வீடியோஸ் கொடுத்துட்டு தான் வரும். ஸோ டெய்லியுமே இந்த வீடியோ வரும். கண்டிப்பாக நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் வந்து நம்ம யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணுங்கிற ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த வெப்காப்ஸோட வீக்லி பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துட்டு வரோம். எவ்ரி சாட்டர்டே கொடுத்துருவோம். ஸோ அது வேணுங்கிறவங்க அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயுமே சினானிம், ஆன்டனிம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ப்ளஸ் தமிழ் டிரான்ஸ்லேஷனோட இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல்.